Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே vlogல இன்னைக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம செய்ய போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து வெறும் boneless chicken எடுத்து முதல்ல chicken 65 வறுத்து வச்சிட்டேன். இது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ்ல போட்டுருக்கோம். அதனால நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல போடல. இப்போ வந்து கொஞ்சம் ஈரல் எலும்பு கொஞ்சம் செதையோட எலும்பு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து குக்கரில் நல்லா ஒரு 7-8 விசில், ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி 7-8 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி, இதுக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இது என்ன எப்படி செய்கிறன்றதை பார்த்துடலாம். நான் சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயிலே வந்து இந்த சைடு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இதில் சிக்கன் 65 பொரிச்சு எடுத்த எண்ணெய் இது. இதுலேயே கொஞ்சம் எண்ணெயை வந்து இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி பிரியாணியும் செஞ்சிட போகிறேன், அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல். இப்போ பிரியாணிக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எப்பவும் போல் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வரணும். இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, முட்டை, இதுதான் நம்மளோட சண்டே விலாகில் செய்யக்கூடிய ஐட்டம்ஸு. இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது செவந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 3 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கிரேவிக்கு. அந்த வெங்காயத்தையும் இதுக்கு சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கிடட்டும். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். இதுலேயும் வந்து லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததை இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதுக்கும் 3 மீடியம் சைஸ் தக்காளி தொக்குக்கும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா, இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சுருக்கணும் இல்லைங்களா, அந்த மட்டன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கப் அளவு இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து இப்போ இந்த மட்டன் வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு உப்பு காரெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் அந்த வெங்காய தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா பொடி, இதுக்கு வந்து நம்ம 2 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கறி வேக வைக்க ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கும் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சால்ட், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா 2 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ கிரேவிக்கும் நல்லா வந்து எண்ணெயிலே இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி வச்சு தண்ணி ஊற்றாமல் இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பரான நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஏற்கனவே ஒரு 1.5 கப் அளவு தண்ணி இருக்குது. இப்போ நம்ம 2 கப் அளவு ரைஸ் ஒன்றும் இல்லைங்களா, 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு 4 கப் அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நல்லா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கும் போது அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது டம் போட்டு வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் டம் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். தண்ணி வற்றி வரும்போது தட்டை நல்லா டைட்டாக மூடிட்டு கீழே வந்து நம்ம வேஸ்ட்டு தவா, தோசை தவா ஏதாவது இருக்கும்ல, அது வந்து வச்சுட்டு ஸ்லோலியே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் டம் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். அதேமாதிரி ரெடியான பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடும் கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டு பார்க்கும்போது நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான பொலன்னு சூப்பரான நம்மளோட மட்டன் பிரியாணி. இது கூட சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை ப்ளஸ் சிக்கன் 65 இது எல்லாமே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.